குட் நியூஸ் என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்கான வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற சில காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சத்துரு உங்களை அநேக சமயத்தில் பயமுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற சில காரியங்கள் இருக்குமானால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த சேனைக்குள் நீங்கள் பாய்வீர்கள். அது மாத்திரமல்ல, சில எல்லை குறிகளை சத்துரு வைத்து இதற்கு மேலாக நீங்கள் தாண்டி போகாதபடிக்கு உங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற சில மதில்கள் இருக்குமானால் அந்த மதில்களை நீங்கள் தாண்டுவீர்கள். எவ்வளவோ முயற்சி செய்தும் எவ்வளவோ அதற்கு வேண்டி ஜெபித்தும் அந்த மதிலை மாத்திரம் என்னையால் தாண்டவே முடியலை அப்படி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதுவரைக்கும் நீ முயற்சி செய்து நடக்காத காரியங்கள் என்னுடைய நாமத்தை சொல்லும் போது நடக்கும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த மதில்களை தாண்டுவீர்கள். அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக தருவார். சில தடைகள் இருக்குமானால் அந்த தடைகளை தாண்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா சில மதில்களை தாண்டும் பொழுதுதான் சில ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு சத்துரு சில மதில்கள் போல வைத்திருப்பான். இன்றைக்கு அப்படிப்பட்ட மதில்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தினால் அந்த மதில்கள் எல்லாம் உடைந்து போகிறது. விசுவாசத்தோட நீங்கள் இயேசுடைய நாமத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அத்தனை வெற்றியையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருபொழுதும் சத்துரு உங்களை எந்த விஷயத்திலும் தடை பண்ண முடியாது. Have a nice day. God bless you.